வணக்கம் நண்பர்களே. ஆரோவில் நியூஸ் பாட்காஸ்ட் எபிசோட் 10க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த எபிசோடை ஒரு புதிய வடிவத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். கடந்த 15 நாட்களோட செய்திகளை முதல்ல சுருக்கமாக பார்த்துட்டு அதை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக ஆரோவில்ல பாதிக்கிற சுற்றுச்சூழல் மாற்றங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். தலைப்புச் செய்திகள். ஆரோவில் குடியிருப்பாளராக இருக்கிற ஒருத்தர் எந்த காரணங்களுக்காக எந்த முறைகளில் அவருடைய உறுப்பினர் தகுதியை இழக்க நேரிடலாம், இப்படிப்பட்ட சில கொள்கைகளை வகுத்து செயல்படுத்துவதற்காக ஒரு வெளியேற்ற மறு ஆய்வு குழுவோட தேவையை உணர்ந்து அது குறித்த அவசர கால முடிவு டிசம்பர் 14 24 வரைக்கும் நடந்தது. இந்த முன்னோடி இல்லாத குழுவோட அரசியலமைப்பு குடியிருப்பாளர்களின் சபையால் உறுதிப்படுத்தப்பட்டது. உச்ச நீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை 2024 ஜனவரி வரை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு பகுதி தடை விதிச்சிருக்கு. இதனால நம்ம காட்டு மரங்கள் வரும் நாட்கள்ல வாரங்கள்ல அழிக்கப்படுற அபாயம் இருக்கு. இந்த நடவடிக்கைகளை ஆவணப்படுத்துறது ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. சமீபத்துல பரிமாற்றப்பட்ட ஆரோ ஆர்ச்சர்ட் பகுதியோட புதிய நில உரிமையாளர்கள் தங்களோட பகுதியில வேலிய அமைக்க தொடங்கி இருக்காங்க. இதனால முழு பண்ணைக்கும் முக்கியமா இருக்கிற உள்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஆரோ ஆர்ச்சர்டோட எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. மேலும் பல நில பரிவர்த்தனைகள் நடைபெற உள்ளதா தகவல்கள் வந்தபடி இருக்கு. சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட கவலைகளை கருத்துல கொண்டு மாத்ருமந்திர் ஏரியோட வடிவமைப்பை மறுமதிப்பீடு செய்யறதுக்காக ஒரு பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆரோவில்லோட நிலப்பரப்பு தொடர்ந்து மாறிக்கிட்டு வர்றது ஒரு கவலைக்கரமான விஷயமா இருக்கு. சமீபத்துல அனித்யா, ஷம்பாலா, பிளிஸ், ரெவலேஷன் போன்ற பகுதிகளில் பெரிய அளவுல மரங்களை வெட்டுறதும் நிலத்தை சுத்தம் செய்யறதும் நடந்துகிட்டு வருதுங்க. மாத்ருமந்திர்ல இருந்த ஒரு பெரிய வேப்ப மரமும் டிசம்பர் 21 வெட்டப்பட்டது. இப்போ நம்ம நிலங்கள் மற்றும் காடுகள் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை இன்னும் விரிவா பார்க்கலாம். இந்த இக்கட்டான நேரத்துல ஆரோவில் முழுவதும் பரவி வரும் அப்பட்டமான சுற்றுச்சூழல் மாற்றங்களை நாம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இது காடுகளை அழிக்கிறது, தாவரங்கள் நிறைந்த பசுமை நிலங்களை சுத்தப்படுத்துறது போன்ற அழிவு செயல்களை ஊக்குவிக்கிறதுக்கு சமமாகுது. இதனால நம்ம சூழலியல் கொள்கைகளை மீறுவதோட மட்டுமல்லாம ஆரோவில் மையத்தையே தாக்குறது போல இருக்கு. ஷம்பாலா, ரெவலேஷன், யூத் சென்டர் இவற்றை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பசுமையை இழக்கிறது சுற்றுச்சூழல் கவலை மட்டும் இல்லைங்க. 55 ஆண்டுகளா நாம பாதுகாத்து வளர்த்து வந்திருக்கிற நெறிமுறைகளுக்கு ஒரு நேரடி சவாலாகவும் இருக்கு. சுற்றுச்சூழல் பாதிப்பின் மதிப்பீடு மற்றும் விரிவான வளர்ச்சி திட்டங்கள் இந்த இரண்டையும் கட்டாயமாக்கும் நம்ம மாஸ்டர் பிளானோட மீறல் மட்டும் இல்லைங்க. இது ஆரோவில் குடியிருப்பாளர்கள் சபையோட அடிப்படை முடிவுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற துரோகம்னே சொல்லலாம். இந்த சமயத்துல முன் எப்போதையும் விட இந்த அழிவு செயல்களுக்கு நம்மோட பதில் உறுதி வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கணும். இந்த மாற்றங்களை எல்லாம் ஆவணப்படுத்துறது ஒரு முக்கியமான பங்களிப்பு. அது மட்டும் இல்லாம சூழலியல் லட்சியங்களோட ஒத்திசைக்கிற வளர்ச்சி அணுகுமுறைக்காக தீவிரமா வாதாட வேண்டிய தேவை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. விழிப்புணர்வோட தகவலை அறிஞ்சு உங்க வட்டங்கள்ல பகிர்ந்து நம்ம கூட்டு குரலை இன்னும் வலிமையாக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். நீங்க ஆரோவில்ல இருந்தா உங்களோட ஆவணப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் இந்த சூழ்நிலையில ரொம்ப விலை மதிப்பில்லாததுங்க. tdc@auroville.services என்கிற மின்னஞ்சலோட தொடர்பு கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஆரோவில் நிலையான எதிர்காலம் சாத்தியங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம், உயிரோட்டத்தோட இருக்கிற ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துவோம். இந்த எபிசோட் இதோட நிறைவடையுது. ஆரோவில்லோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுக்கு நம்ம கூட்டு செயல்கள் இன்றியமையாதவைங்கிறத மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம். ஆரோவில் நியூஸ் பாட்காஸ்டுடன் இணைஞ்சதற்கு நன்றி. வணக்கம்.